என்ன செய்வது? நாலு போலாம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா, மீண்டுமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வேத வசனங்களை குறித்து படிப்பதற்கு நீங்க கொடுத்த அந்த மகத்துவமான வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. உங்க வசனம் தான் எங்கள் ஜீவன், உங்க வசனம் தான் எங்க பலன். நீங்க தான்ப்பா எங்களுடைய எல்லாமே, நீங்க தான்ப்பா. உங்க மிக கிருபையினால நீங்க எங்களுக்கு மீண்டுமாக இந்த வாய்ப்பை தந்ததுக்காய் நன்றி. உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். எங்களோட நீங்க பேசுங்கப்பா. தொடர்ந்து எங்களோட பேசிட்டு வர்றீங்க, இன்றைக்கு எங்களோட பேசுங்க. எங்களை நீர் வெறுமையாக்கி உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு பலனை தந்து எங்களை நடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் வேத பாடத்தின் தலைப்பு நீங்க எழுதிக்கங்க, பிரேயர்ஃபுல் மேன்ஸ் லைஃப். பிரேயர்ஃபுல் மேன்ஸ் லைஃப். ஜெப நபரினுடைய வாழ்க்கை, ஜெப நபரின் ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிறவரின் வாழ்க்கை அல்லது ஜெபிக்கிறவரின் குணம் என்று சொல்லி நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? ஜெபிக்கிறவரின் குணம், ஜெப நபரின் வாழ்க்கை. இப்போ ஒரு நபர் ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதுதான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த உலகத்துல அநேக வஞ்சனைகளை குறித்து ஏசப்பா பேசுறாங்க. எங்க பேசுறாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஏசப்பா பேசுறாங்க. அப்படித்தானே? என்ன பேசுறாங்க? ஒரு வசனம் வாசிக்கலாமே. மத்தேயு 24ல 24வது வசனம். மத்தேயு 24 வசனத்துல, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க ஏசப்பா ஒரு வஞ்சனையை குறித்து பேசுறாங்க. பொய்யான அற்புதங்களை குறித்து ஏசப்பா என்ன செய்யறாங்க, இங்க பேசுறாங்க. நம்மளும் படிக்க போறோம். இந்த பொய்யான அற்புதத்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த வசனத்துல ஒரு வஞ்சனையை குறித்து பேசல. இன்றைக்கும் கூட நம்ம ஒரு வஞ்சனையை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எந்த வஞ்சனை அப்படின்னா, கொஞ்சம் லூக்கா 18ஆம் அதிகாரம் போங்களேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இங்க 2 பேரு ஜெபிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆனா ஒரு உயரிய கருத்து ஒண்ணு இருக்கு, ஒரு உயர்ந்த கருத்து இருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தையும் 11, 12 வாசிக்கலாம். சரிங்களா? லூக்கா 10ல, லூக்கா 18ல 10, 11, 12 கொஞ்சம் நீங்க அங்க பாருங்களேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறாங்க இந்த வசனத்துல? 2 பேருமே ஜெபம் பண்ண போறாங்க. நீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். 2 பேருமே ஜெபிக்க போறாங்க. இப்போ 11ஆம் வசனம் பாருங்களேன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணினான். இருக்குதுங்களா? இப்ப இங்க ஒருத்தர் ஜெபம் பண்றார். அதான் பாருங்க, 2 வசனம் சொல்லுது. 10ஆம் வசனத்துல 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி போனான். 11வது 12ஆம் வசனத்துல தனக்குள்ளே அவன் என்ன செய்தான், ஜெபம் பண்ணான். இப்ப இந்த பரிசேயர் ஜெபம் பண்றாரு. அது 12ஆம் வசனத்தை பாருங்க. 2 தடவை என்ன செய்யறாரு, உபவாசம் பண்றாரு. இப்ப இந்த ஜெபம் உண்மையான ஜெபம், போலியான ஜெபம்? ஜெபத்திலேயே உண்மை போலி அப்படிலாம் இருக்குதா? கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். சரிங்களா? இவருடைய ஜெபத்துல பாருங்களேன், என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆண்டவரே, நான் அநியாயக்காரர்லாம் கிடையாது, நான் விபச்சாரக்காரர்லாம் கிடையாது, நான் ஒரு பரிகாரர்லாம் கிடையாது. இந்த பக்கத்துல இருக்கிறானே ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், ஏமாற்றம் பண்ணி வரி வசூலிக்கிறான், அவனை போல நானு கிடையாதுப்பா. நான் அப்படிலாம் இல்லை, நான் கரெக்டா தசமாவும் கொடுத்துடுறேன். நான் 2 முறை, வாரத்துல 2 முறை என்ன செய்யறேன், நான் உபவாசம் பண்றேன் அப்படின்னு அவரு மார்த்தட்டி அவரு சொல்றாப்ல. ஆனா ஏசப்பா யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்றாரு? 14ஆம் வசனத்துல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு
திரும்பி போனான். அது யாரு? நீதிமானாக்கப்பட்ட திரும்பி போனவன் யாரு? அந்த 13ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆயக்காரன். அப்ப பரிசேயனும் ஜெபம் பண்றான், வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றான். ஆனா அவன் விபச்சாரம் செய்யறது கிடையாது, அநியாயம் செய்யறது கிடையாது. ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குது? யார சொல்ல முடியுதா? என்ன பிரச்சனை அவன்கிட்ட இருக்குது? அந்த அந்த வசனம் பாத்தீங்களா? என்ன சொல்றானா, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப என்ன பிரச்சனை இருக்குது? அவனோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் யார் கூட ஒப்பிட்டு பேசுறான் பாருங்க. அவரு பரிசேயரு, அவரை யார் கூட ஒப்பிட்டு பேசுறாரு? இந்த ஆயக்காரனை போல நான் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவருடைய நீதிய யார்கிட்ட ஒப்பிட்டு பேசுறாரு அவரு? ஆயக்கார நீதியை காட்டிலும் என் நீதி பெருசா இருக்குப்பா அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு. அப்படிதானே? அப்ப ஒப்பிட்டு அவர் வந்து பேசுறாரு. ஒண்ணு, அந்த ஆயக்கார நிலைமை வந்து கொஞ்சம் மோசமான நிலைமை தான். ஆனா இந்த ஆயக்காரனை குறையை சொல்லிதான் அவர் பேசுறாரு தவிர, ஆயக்காரன் மேல அங்க ஒரு துளியளவும் அன்பில்லாத ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். ஆனா நீங்க ஒரு காரியத்தை பாருங்களேன், அவர் அநியாயக்காரர் கிடையாது, அவரு விபச்சாரக்காரரு கிடையாது, பரிகாரர் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னுடைய நீதிய, தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைய யாரோட ஒப்பிட்டு பார்க்கிறாரு? இந்த ஆயக்கார நபரோடு அவர் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அதனாலதான் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பா இந்த பரிசேயர் அவங்களை குறித்து ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் பாருங்களேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிடைச்சிச்சா? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய். என்ன பிரச்சனை? அவங்க இந்த பக்கத்துல இருக்கிறானே ஆயக்காரனை காட்டுல நான் பரிசுத்தவான் அப்படின்னு நினைச்சாங்களே தவிர, யாரோட ஒப்பிட்டு பார்க்கல அவங்க? நான் ஆண்டவரை போல இருக்கிறேனா, நான் ஆயக்காரனை காட்டிலும் மேன்மையா இருக்கிறேன்னு யோசிச்சானே தவிர, நான் என் குணம் தேவனை போல இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க துளியளவும் யோசிக்கவே இல்லை. அப்ப என்ன பிரச்சனை? அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆனா யாரை நேசிக்க தெரியல. அவங்க நீதியை காட்டிலும் குறைவா இருக்கிற அந்த சகோதரனை என்ன செய்ய தெரியல, அவங்களுக்கு நேசிக்க தெரியல. தன்னுடைய நீதிய உயர்த்த தெரிஞ்சிச்சு, ஆனா தேவனுடைய நீதிய அந்த பரிசை என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்கவே இல்லை. சரிங்களா? அப்ப இந்த பரிசேயன் வந்து ஜெபிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, வாரத்துல உபவாசம் தான் செய்யறாரு. ஆனா என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும். சரிங்களா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? நம்மளும் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம், சில நேரங்கள்ல மாசத்துக்கு ஒரு 4 நாள் உபவாசம் போட்டுருவோம். நீங்களும் நானும் கூட அதிக நேரம், எந்த நேரம் கேட்டாலும் உங்க மருமக என்ன செய்யறா அப்படின்னு கேட்டா, எந்த நேரமும் முழங்கால் தாங்க இருக்கிறா. நைட் என்ன செய்யறா? நைட் 1 மணிக்கு எஞ்சாலும் முழங்கால தான் இருக்கிறா. மாமியார் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களும் முழங்கால இருக்கிறாங்க, ஜெபத்திலே தரிச்சு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இந்த குணமாற்றம் இருக்குதா? சில நேரத்துல என்ன செஞ்சிரும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஜெபத்தையும் குணத்தையும் பிரிச்சுடுறோம். நம்ம பரிசேயன் வாழ்க்கை பாருங்க, அவரு ஜெபம் பண்ணினாரு, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனல்ல இவனே நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் தேவனுடைய குணத்துக்கு ஒத்த ஒரு குணம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஆணுடைய பார்வையில் நம்ம நீதி எப்படிப்பட்ட நீதி தான்? அந்த நீதி ஒரு அழுக்கான ஒரு கந்தை தான். சரிங்களா? சில நேரத்துல ஜெபம் 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 ஜெபனே அநேக சமயத்துல முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அந்த ஸ்பிரிட்டை பாருங்க, அந்த ஆவியை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பாத்துருக்கீங்களா? அப்படியே எரிச்சல் அடையக்கூடிய குணம் பாத்துருக்கீங்களா? இன்னும் அந்த கோவப்படக்கூடிய அந்த குணம், இன்னும் அந்த கசப்பான ஒரு குணம்,
இன்னும் ஒரு மன்னிக்காத ஒரு குணம் அதுல காணப்படும். இருக்கு அந்த மாதிரி. ஜெபம் அதிகமா இருக்கும், ஆனா குணத்துல மாற்றமே இருக்காது. ஆனா என்னைக்காவது நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கிறோமா? கேட்டா நான் ஆவியில நிரம்புறேன்னு சொல்லுவாங்க, நான் முழங்காலே நிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா குணத்துல மாற்றமே இருக்காது. ஆனா இப்ப நம்ம தானியல் 2ஆம் அதிகாரம் போவோம். தானியல் 2ஆம் அதிகாரத்துல இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பார்க்கணும். அவர் ஜெபிக்கிறாரு, அவர் எப்படிலாம் ஜெபிக்கிறாருன்னு பார்க்க போறோம். அந்த ஜெபத்துல ஜெப மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாமா? சரிங்களா? இப்ப இவரு தானியல் 2ஆம் அதிகாரம் போங்க. எல்லாரும் தானியல் 2ஆம் அதிகாரம் போங்க. தானியல் 2ஆம் அதிகாரத்துல எப்படியெல்லாம் அப்படி ஜெபிக்கிறாருன்னு சொல்லி ஒரு 5 கருத்துக்களை பார்க்க போறோம். எப்படியெல்லாம் அவர் ஜெபிக்கிறாரு, சரிங்களா? எப்படியெல்லாம் அவர் ஜெபிக்கிறாரு என்று சொல்லி ஒரு 5 கருத்தை முதலாவது நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? தானியல் 2ஆம் அதிகாரம் எல்லாரும் போயிருங்க. எப்படியெல்லாம் அவர் ஜெபிக்கிறார், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்படி ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். தானியல் 2ல 17வது வசனம் பார்ப்போம். 17வது வசனம் நீங்க பாருங்களேன். பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்துல எப்படிலாம் ஜெபிக்கிறாரு? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் எப்படி ஜெபிக்கிறாங்க? அப்ப இது எப்படிப்பட்ட ஜெபம்? யுனைடெட் பிரேயர், அப்படித்தானே? தானும் தன் தோழரும், அப்ப சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து இவங்க என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. இவர் மட்டும் தனியா ஜெபிக்கிறது இல்ல. இந்த ஜெபம் யுனைடெட் பிரேயர், ஒன்றாய் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த வசனம் பாருங்க, தானும் தன் தோழரும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அப்படித்தானே? இவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பட்ட நண்பர்கள்? praying friends, ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள். இன்னைக்கு நம்ம கூட கல்யாணத்துக்கு வர்றதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம கூட விளையாட வர்றதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம கூட ஜெபிப்பதற்கு உரிய நண்பர்கள் வச்சிருக்கிறோமா? praying friends எத்தனை பேர் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? praying friends, அந்த மாதிரி நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமா? எப்படிப்பட்ட நண்பர்களை இன்னைக்கு நம்ம தெரிந்தெடுக்கிறோம், சூஸ் பண்றோம்? பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரிங்களா? அப்படிப்பட்ட நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். உண்மையிலேயே ஆண்டவரே என்னோட கூட ஜெபிக்கக்கூடிய நண்பர்களை தாருங்க, உண்மையாய் ஜெபிக்கக்கூடிய நண்பர்களை எனக்கு தாருங்க. வெவ்வேறு இடத்துல இருந்தாலும், ஒருவேளை போன்ல, ஒருவேளை மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்திச்சு உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள், ஊழியத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்களா? சரிங்களா? நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? இல்ல எந்த நேரமும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? எந்த நேரமும் வெளியில உட்காந்து போய் சாப்பிடலாம், எந்த நேரமும் கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிடலாம், இல்ல எந்த நேரமும் வாங்க ஆண்டவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு ஜெபத்துல மகிழக்கூடிய, கழி கூறக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்களா? யோசிச்சு பார்ப்போம். சரி, அப்ப நம்பர் 1 யுனைடெட் பிரேயர், சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. வேற எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு பாருங்க. 19வது வசனத்திலையும் 19வது வசனத்துல ஒரு வார்த்தை அங்க வருது பாருங்க. 19வது வசனத்துல என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா, பின்பு 20வது வசனத்துல இந்த வார்த்தை வருது, ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னு என்ன வார்த்தை வருது? திருப்பி ஒரு வார்த்தை வருது. 19வது வசனம் 20வது வசனம் என்ன வார்த்தை வருது? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19வது வசனத்திலையும் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான், 20வது வசனத்திலையும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப தேங்க்ஸ், பிரேயர் ஆஃப் தேங்க்ஸ், அப்படிதானே? ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை தானியேல் அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருக்கு
இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் வேற என்ன, வேற எப்படிலாம் ஒரு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு பாருங்களேன். 19ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை வருது பாருங்களேன். பின்பு ராக்காலத்தில் தரிசனம் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். எப்ப அவருக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்படுது? காலத்துல, இரவுல. அப்ப தானியேல் என்ன செஞ்சாராம்? அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்ப எப்ப ஜெபிக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில இன்னொரு ஜெப ஒரு அனுபவம் இருக்கு. எப்ப ஜெபிக்கிறார் அவரு? நைட் பிரேயர், இரவுல ஜெபிக்கிறார். சரிங்களா? இப்ப என்னென்ன பார்த்தோம்? யுனைடெட் பிரேயர் பார்த்தோம், பிரேயர் ஆஃப் தேங்க்ஸ் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்க்கிறோம்? நைட் பிரேயர். சரிங்களா? இரவுல ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்துச்சு. வேற என்ன பாருங்க, 23ஆம் வசனம், verse 23, 23ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை வருது பாருங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து, என்ன வசனம் வருது? உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். இது என்ன பிரேயர்? பிரேயர் ஆஃப் பிரைஸ். அப்படித்தானே? துதியின் ஜெபம், துதித்து புகழுகிறேன், ஆண்டவரை புகழக்கூடிய ஜெபம். பாத்தீங்களா? இவ்வளவு காரியத்தை நம்ம அந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்னொரு வசனம், இன்னொரு கருத்து, ஒரு 5வது பாயிண்ட் பாருங்க. எப்படி எல்லாம் ஜெபிக்கிறாரு அப்படின்னு பாருங்க. தானியேல் 2வது அதிகாரத்துல 17வது வசனம் இன்னொரு கருத்து வருது பாருங்க. 17வது வசனம், தானியேல் 2ல 17ல இன்னொரு கருத்து அங்க வர்றத பாருங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், இந்த வார்த்தை வருதா? என்ன வார்த்தை வருது? தன் வீட்டுக்கு போய். இப்ப இவங்க எல்லாம் எங்க ஜெபிக்கிறாங்க? எங்க ஜெபிக்கிறாங்க? வீட்டுல ஜெபிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப எங்க ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் இது? வீட்டுல ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். பாருங்களேன், சில நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில சபையில மாத்திரம் தான் சேர்ந்து ஜெபிப்பாங்க. வீட்டுல நண்பர்களா சேர்ந்து வீட்டுல ஜெபம் பண்றோமா? பாருங்களா, அவங்க வீட்டுல அவங்க சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஹவுஸ் ஆஃப் பிரேயர், வீட்டுல அவங்க சேர்ந்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ எத்தனை விதமான ஜெபம் பார்த்துட்டோம். நம்ம எப்படி எல்லாம் தானியேல் ஜெபம் பண்ணுவாரு, எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு பார்த்துட்டோம். சரிங்களா? அப்ப இந்த 2ஆம் அதிகாரம் மாத்திரம் தான் நான் எடுத்திருக்கிறேன், வேற எந்த அதிகாரத்துக்கும் போல. சரி, அப்ப அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணுவார் தானியேல்? ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவாரு. 3வது எப்படி ஜெபம் பண்ணுவாரு? இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. 4வது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரை துதித்து புகழ்ந்து, ஆண்டவர் மாத்திரம் தான் புகழ்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் மாத்திரம் புகழ்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இவ்வளவு அழகான வார்த்தை, துதித்து புகழுகிறேன். 5வது வார்த்தை எங்க ஜெபம் பண்ணாரு அவரு? வீட்டுல. வீட்டுல அவங்க என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும். இப்படி ஜெபம் பண்றாரு, இரவுல ஜெபம் பண்றாரு, துதித்து ஜெபம் பண்றாரு, ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்றாரு, சேர்ந்து ஜெபம் பண்றாரு. இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு பல துப்புகளை, பல க்ளூஸ வேதாகமும் சொல்லுது. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஒரு சில கருத்துக்கள் அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம். பாருங்களேன், ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போறோம். 10 பாயிண்ட்ஸ், ஒரு 10 கருத்து. ஜெபிக்கிற நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதுதான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதலாவது நம்ம என்ன பாயிண்ட் பார்த்து முடிச்சிட்டோம்? எப்படியெல்லாம் தானியேல் ஜெபம் பண்ணாரு, எங்கெல்லாம் ஜெபம் பண்ணாரு என்பதை நம்ம பார்த்தோம். அதுல ஒரு 5 கருத்துக்களை நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? வசனத்தை நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சரிங்களா? இப்ப நம்ம கொஞ்சம் அந்த 10 விதமான குணம், தானியேல் 2ஆம் அதிகாரத்துல தானியேல்கிட்ட காணப்பட்ட 10 விதமான குணம், இந்த ஜெப அனுபவத்தின் வழியா இப்படி ஜெபிக்கிறவங்கள்ட்ட எப்படியெல்லாம் குணம் காணப்படும் என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1. இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் போனோம். 17வது வசனத்துல இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும், அந்த வசனம் பாருங்க, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்றது? தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அப்படின்னு வருது. அப்படித்தானே? வெறும் தரிசனம் மாத்திரமல்ல, சொப்பனங்கள்னு வருது. இப்ப
தானியேல் 2ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன படிக்கிறோம்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அங்க சொப்பனம் நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்படுது. அப்படிதானங்க? சொப்பனம் அங்க கொடுக்கப்படுது. இப்ப தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இங்க ஒரு அருமையான குணம் வெளிப்படுது பாருங்களேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. என்ன ஒரு குணம் அப்படின்னா 12வது வசனம் பாருங்க. 12வது வசனத்துல இதே நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ராஜா பயங்கரமா கோபப்படுறாரு, எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரிங்களா? இப்ப யாரை கொலை செய்ய வர்றாங்க? 13ஆம் வசனத்துல ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். சரிங்களா? அவங்களையும் தேடுறாங்க. இப்ப 14ஆம் வசனம் பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகுடைய தானியேல் யோசனை புத்திமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோவினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். இப்ப தானியேலுக்கு காரியத்தை அறிவிச்சாச்சு. என்ன காரியம்? என்ன காரியம் அறிவிச்சிருப்பாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன காரியம் அறிவிச்சிருப்பாங்க? இந்த மாதிரி ராஜா ஒரு சொப்பனா கண்டாரு, அவர் பெரிய திகில கொண்டு வந்துருச்சு. இப்ப ராஜாக்கு என்ன வேணும்? சொப்பனம் கண்டாரு, சொப்பனத்தை மறந்துட்டாரு, அதனால சொப்பனமும் வேணும், அர்த்தமும் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க தானியேலுக்கு இந்த காரியத்தை அறிவிச்சிருப்பாங்க. அப்படித்தானங்க? சரிங்களா? இப்ப 1ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம் நம்ம? தானியேல் எப்படிப்பட்டவரா? அந்த 17ஆம் வசனத்துல அந்த வசனம் பாருங்கன்னா, தானியேலை சகல தரிசனங்களையும், 1 2 இல்ல, சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆனா இப்ப தானியேல் என்ன செஞ்சிருக்கலாம்? நமக்கா தெரியாத விளக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா 16ஆம் வசனத்துல தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். என்ன குணம்? குணத்தை சொல்லியிருக்கேன், முடிச்சிடலாம். அடுத்த பாயிண்ட் ஓடிடலாம். என்ன குணம்? 1ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்? சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுளாக்கினா. இப்ப தானியேலுக்கு என்ன சொல்றாரு? கொஞ்சம் தவணை கொடுங்கப்பா அப்படின்னு. எப்படி இருக்கும் இப்படி கேட்டிருந்தா? இப்படி கேட்கும்போது எப்படி இருக்கும்? அதுவும் அவங்களாம் யாரா? அந்த 13ஆவது வசனத்துல ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாபிலோன் முழுவதும் என்ன பட்டம் பெற்றிருக்கிறாங்க? அவங்க என்ன பட்டம்? இவங்க எல்லாருமே ஞானிகள் என்ற பட்டம் பெற்றனாலதான் இந்த கட்டளை வெளிப்பட்ட உடனே யாரை கொலை நினைக்கிறாங்க? தானியேலையும் அவங்க நண்பர்களையும் கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க. இப்ப ஞானிகள் என்று ஒரு பட்டம் பெற்ற பிறகு கொஞ்சம் தவணை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பெரிய ஒரு, எப்படி இருக்கும் அந்த காரியம்? அப்படித்தானே? அது 1ஆம் அதிகாரத்துல சகல சொப்பனங்களையும் சகல தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நாங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தானியேல் தன்னுடைய ஞானத்தை குறித்தெல்லாம் அங்க என்ன செய்யல, மெச்சுக்கல. என்ன செய்யறாரு? அதை கொஞ்சம் உயர்த்தாம அங்க என்ன செய்யப்பா, கொஞ்சம் தவணை கொடுங்க, கொஞ்சம் தவணை கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு சொப்பனம். அந்த நேரத்துல என்ன சொல்ல வர்றாரு? அப்ப அந்த நேரத்துல எனக்கு சொப்பனம் தெரியாதுப்பா அப்படிதானே சொல்ல வர்றாரு அந்த சமயத்துல. இப்ப ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லி இருந்திருக்கலாம். அந்த சமயத்துல அவ்வளவு ஞானிகளா இருந்தாலும் தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? எனக்கு தெரியலப்பா, எனக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் தவணை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இங்க அவர் கேட்கிறத பார்க்க முடியும். பாயிண்ட் நம்பர் ஒன், ஜெபிக்கிற மனுஷன் அவன் தாழ்மையா இருப்பான். தாழ்மை இருக்குதா இல்லையா? பாயிண்ட் நம்பர் 1 நீ குறிச்சு வச்சுக்காங்க. தாழ்மையா இருக்கிறானா இல்லையா? கொஞ்சம் தவணை கொடுங்கப்பா அப்படின்னு. ஏன்னா ஞானத்துல அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினாரு. பாபிலோன் முழுவதும் ஞானி என்ற ஒரு பட்டம், ஒரு பேர் இருக்குது. ஆனா அங்க அந்த ஞானத்தை குத்து அப்படியே உயர்த்தி பேசாம என்ன சொல்றாரு அவரு? கொஞ்சம் தவணை அவர் கேட்கிறத பார்க்க முடியும். எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில
நம்ம வாழ்க்கையில நமக்கும் அநேக சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கும், அநேக காரியம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல யாராவது ஒரு காரியம் கேட்கறாங்க, எனக்கு தெரியலங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் படிச்சுட்டு வரேன், நான் கொஞ்சம் கற்றுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா என்னைக்காவது? அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா? தெரியல அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கூட்டத்தின் முன்னாடி தெரியல, நான் போய் நாளைக்கு படிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய குணம் வருதா? சபையில சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறோம், இது போலவே ஏதாவது ஒரு பாடம் ஏதாவது எடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப யாராவது நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஆனா உண்மையிலே நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. அந்த நேரத்துல எனக்கு தெரியல, நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு என்னைக்காவது நம்ம தலைமையா சொல்லியிருக்கிறோமா? இல்ல இந்த சமயத்துல அப்படியே நம்ம அப்படியே மழுப்பி அதை அப்படியே கரைச்சி கடைசியில அந்த வசனத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு 5-6 வருஷத்தை கூட்டி சொல்லி எப்படியாவது மழுப்பி முடிச்சு எல்லாரும் முன்னாடி கடைசியில அப்பா எப்படியா சமாளிச்சிட்டாப்பா அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கிடுவோம். அப்படிலாம் இருக்கா? பாருங்களேன், எனக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, தானியேல் 1:20 நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் 1:20 10 மடங்கு சமத்தரா இருக்கிறான். அப்படிதான் வசனம் சொல்லுது. 10 மடங்கு சமத்தரா இருக்கிறாரு, சகல ஞானத்திலும் சகல சொப்பனத்திலையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்குறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியலப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படின்னு. பாருங்களேன், கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு அப்படின்னு வருதா? அவசரம். அப்ப ராஜாவுடைய குணம் எப்படி இருக்குது? ராஜா என்ன குணம்? அவசர குணம். இங்க தானியேல் குணம் எப்படி இருக்குது? அவ்வளவு பொறுமையா, அமைதியா காத்து இருக்கக்கூடிய ஒரு குணம். கொஞ்சம் தவணை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு குணம். சரிங்களா? இதெல்லாம் ஜெபம் பண்ணாதாங்க வரும் இந்த குணம் எல்லாம். இல்லாட்டா ஜெபிக்காம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அதை அப்படியே போய் புழிஞ்சிருவோம். ஆனா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. இந்த பதில் ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. நான் நாளைக்கு சொல்றேன், நான் இன்னொரு வாட்டி படிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு அக்னாலஜ் ஒத்துக்கக்கூடிய ஒரு மனசு ஜெபிக்கிறவங்க கிட்ட தான் அது என்ன செய்யும்? இருக்கும். சரிங்களா? இது முதலாவது குணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது குணம் என்னது? ஜெபிக்கிறவன் தாழ்மை உள்ளவனாக இருப்பான். சரிங்களா? ரெண்டாவது குணத்துக்குள்ள ஓடிடலாம். ரெண்டாவது குணம் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் பாருங்க. 19வது வசனத்துல, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இருக்குதுங்களா? இப்ப மறைபொருள் கொடுத்துருச்சு, வெளிப்படுத்தப்பட்டுருச்சு. வெளிப்படுத்தப்பட்ட உடனே இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 24 வசனம் ரொம்ப ஹைலைட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். தானியேல் 2ல 24வது வசனம் தான் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு வசனம். அந்த வசனம் பாருங்களேன். என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம? ஜெபிக்கிறவனின் குணம். ஒரு 10 கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு 10 குணம். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணங்கள் காணப்படும்? 24வது வசனம் பாருங்க. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோவினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் அப்படின்னு ஜெபம் பண்றார். பாபிலோன் ஞானிகளை அழிக்காதையும் என்று சொல்லி அவரு ஜெபம் பண்றார். சொல்லுங்க, இப்ப யாரு? ரெண்டாவது குணம் கிடைச்சிருச்சா? என்ன ரெண்டாவது குணம்? இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரி ராஜா கொண்டு போங்கப்பா ராஜாட்ட, எனக்கு தெரியும்பா கருத்து அப்படின்னு சொல்லி நேரடியா சொல்லியிருக்கலாம். ஆனா 24ல முதலாவது, பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லி. அப்ப அந்த காரியத்தை ராஜா முன்பாக அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு அதை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்றாரு? முதலாவது அவரு இந்த ஞானிகளை, என்ன ஆத்ம பாரம் பாத்தீங்களா? இவங்க யாரு? பாபிலோனி ஞானிகள் யார்? இவங்கெல்லாம் யாரு? இவங்க அவங்க தேசத்துல போய்
அவங்களுடைய ஜனங்களை அழிச்சவங்க, அவங்க ஆலயத்தை சுட்டெரிச்சவங்க, அவங்க தேசத்தை அழிச்சவங்க, அங்க இருந்த வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியர்கள், தாய்மார்களை அழிச்சவங்க, அவங்கள நீங்க அழிக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு சிநேகம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சிநேகம், எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? ரெண்டாவது ஒரு குணம் என்ன குணம் தெரியுங்களா? ஜெபிக்கிறவன் சத்துருக்களையும் சிநேகிக்கிறவனாக இருப்பான். சத்துருக்களையும் சிநேகிக்கிறவனாக இருப்பான். யாரு யாரு? ஜெபிக்கிற. இது இயற்கையா வருது கிடையாதுங்க. நாமும் எத்தனை முறை இனிமேல் எனக்கு எனக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் அவங்கள நான் என்ன செய்யணும்? நேசிக்கணும் நினைக்கிறேனா இல்லையா? ஆனா முடியுமா? பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் போங்க. இங்க ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. இதை நம்ம அடிக்கடி இந்த வசனம் படிச்சிருப்போம். மத்தேயு புஸ்தகம் போங்க. மத்தேயு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம் 44 44ல இந்த வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் எடுத்துருக்கீங்களா? அந்த வசனம் பாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சரி சொல்லிட்டார். ஆனா அந்த வசனம் பாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் எத்தனை முறை கேள்விப்பட்டிருப்போம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி செய்யறது பாருங்களேன். எப்படி சத்துருக்களை எப்படி நம்ம சிநேகிக்க முடியும்? சபிக்கிறவர்களை எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? பகைக்கிறவர்களுக்கு எப்படி நம்ம நன்மை செய்யறது? இந்த குணம் நமக்கு இயல்பா. சத்துருக்களை வெறுக்கிறதா நம்முடைய இயல்பான ஒரு குணம். பகைக்கிறவர்களை தீமை செய்யறதா இயல்பான குணம். ஆனா எப்படி முடியும்? அதையும் சொல்றாரு பாருங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அப்ப இந்த 44வது வசனத்துல ஒரு இந்த குணத்தை நம்ம வாழ்க்கையில வரணும்னா அதனுடைய திறவுகோல் எதுல இருக்குது? ஜெபந்தான். நம்மகிட்ட கிடையாதுங்க. முயற்சி செஞ்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? சில நேரங்கள்ல நம்ம இங்கிருந்து டிசைட் பண்ணிட்டு போவோம். கல்யாணத்துக்கு போனா அவன் வருவான், அவன் பார்க்கணும், சரி அட்லீஸ்ட் ஒரு வணக்கத்தை போட்டுருவோம் அப்படின்னு போவோம். அங்க போனா மூஞ்சி வேற எங்கேயோ போயிடும். ஏன்னா நம்ம சொந்த முயற்சியில அதை நம்ம எடுக்கிறோம். முடியாதுங்க, முடியாது. ஆனா அதனாலதான் இப்ப அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனம், எந்த வசனம் படிச்சோம் நம்ம? தானியேல் 2ல 24 படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதாங்க? ஜெபம். ஜெபம் பண்ணுனா அப்படின்னா இந்த குணம் கண்டிப்பா காணப்படும். உண்மையான ஜெபம். சரிங்களா? ஜெபத்திலையும் உண்மை போலி இருக்குதா இல்லையா? நம்ம அதான் பார்த்தோம். பரிசேயரும் ஜெபிக்க போனாங்க, ஆயக்காரரும் ஜெபிக்க போனாங்க. ஆயக்காரனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு, பரிசேயன் ஜெபம் அங்கீகரிக்கப்படல. அப்ப அது எப்படிப்பட்ட ஜெபம்? பொய்யான ஒரு ஜெபம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஜெபத்திலையும் உண்மை பொய் அங்க இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். தானியேல் ஜெபம் பண்ணாரு, அவருடைய வாழ்க்கையில இந்த 10 குணம் காணப்படுச்சு. இது 2வது குணம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 10 குணம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தொலையுது அப்படின்னா, மிஸ் ஆகுது, குணமாற்றம் நம்ம வாழ்க்கையில இல்ல, ஆனா ஜெபம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஜெபம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மெய்யான ஜெபத்துல மெய்யான குணமாற்றம் நடக்கும். ஆனா ஜெபிக்கிறோம், குணம் வரல அப்படின்னா அந்த ஜெபத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். சம்திங் இஸ் ராங் இன் தட் பிரேயர். ஏதோ சுயநலத்துக்காக ஜெபிக்கிறது மாதிரி இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் குணமாற்றத்துக்காக ஜெபிக்கல என்பதை நம்ம பார்க்க முடியும். பெரிய பிரச்சனைங்க, இங்க பெரிய பிரச்சனை. சாத்தான் கூட நம்மளை ஜெபிக்க வச்சிருவான். நம்மள நல்லா ஜெபிக்க வச்சிருவான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஜெபிக்க வச்சிருவான். நம்மளும் நம்ம ஜெபிக்கிறோம்னு அப்படி இருந்துருவோம். ஆனா குணமாற்றம் இருக்காது. பெரிய பிரச்சனை. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். சரிங்களா? 2 பார்த்துட்டோம். குறித்து என்ன பார்த்தா, என்ன குணம் இருந்துச்சு தானியேல்ட்ட? தாழ்மை. ஞானம் அவ்வளவு இருந்தாலும், ஞானத்திலே அறிவுள்ளவனா இருந்தாலும், 10 மடங்கு சமத்திரரா இருந்தாலும்,
கொஞ்சம் தவணை கொடுங்கப்பா, கொஞ்சம் தவணை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை தாழ்த்தி சொன்னாரு என்பதை நம்ம பார்க்கணும். இரண்டாவது குணம் என்ன குணம் பார்த்தோம்? சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு குணம் இருந்துச்சு. மூணாவது குணத்துக்குள்ள நம்ம போயிடலாம். மூணாவது ஒரு காரியம் இருக்கு. தானியேல் 2ஆம் அதிகாரம். தானியேல் 2வது அதிகாரத்துல 14வது வசனம். 14வது வசனம். 2:14. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. எப்படி பேசக்கூடியவர் தானியேல்? அது முக்கியமான பாயிண்ட். எப்படி பேசக்கூடியவர்? புத்தியும் யோசனையுமாய் அவரு பேசக்கூடியவர். அப்ப ஜெபிக்கிறவனுடைய நாவு எப்படி பேசும்? புத்தியாய் ஞானமாய் என்ன செய்யும்? பேசும். பாருங்களேன், பாருங்களேன், ரொம்ப ஜாக்கிரதை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாவு எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் பாருங்களேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நான் அடிக்கடி இந்த வசனத்தை சிந்திக்கிறது உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும் நம்ம எல்லாருமே. யாக்கோபு 1:26வது வசனம். இதை நான் அதிகமா யோசிக்கிறது உண்டு. இந்த வசனம் யாக்கோபு 1:26. அந்த வசனம் பாருங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியிலிருந்து எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை எத்தனை பேர் நீங்க சீரியஸா எடுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் பாருங்க. தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியிலும் நின்று எண்ணினான். நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஊழியம் செய்யறேன், ஆனா நாவு எப்படி இருக்கா? நாவு அடக்கமே இல்ல. நாவு அடக்கமே இல்ல அப்படின்னா, ஆனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவன் நினைக்கிறான். பிரச்சனை இருக்குதா இல்லையா? எப்படி அவங்க தேவ பக்தி எப்படி நினைக்கிறாங்க? நாவே அடக்கல, ஆனா தேவ பக்தி எப்படி நினைக்கிறாங்க? ஆலயத்துக்கு போறேன், நல்லா நான் என்ன செய்யறேன்? பாட்டு பாடுறேன், நான் என்ன செய்யறேன்? நான் சத்தியத்தை அறிவிக்கிறேன். யாக்கோபு 1:26. சரிங்களா? அதெல்லாம் நான் செய்யறேன், ஆனா என்ன பிரச்சனை? இங்க நாவ அடக்கல. ஆண்டு சொல்றாரு அந்த தேவ பக்தி என்னவா இருக்குமா? வீணு அப்படின்னு சொல்றேன். எத்தனை முறை நம்ம ஜெப வாழ்க்கையில நாவ ஒப்படைச்சிருக்கிறோம்? தானியேல் நாவ பாத்தீங்களா? தானியேல் நாவ எப்படி இருக்கா? அது வசனம் சொல்லுது, புத்தியும் ஞானமுமா யோசனையும் புத்தியாய் பேசுவாராம். இவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்களா? அங்க சங்கீத புஸ்தகம் ஏன் ஜெபத்துக்கும் அதுக்கும் எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு தெரியுங்களா? சங்கீதத்துக்கு போங்களேன், எனக்கு அதை ரொம்ப யோசிப்பேன். சங்கீதம் 141வது சங்கீதம் போலாம். 141வது சங்கீதத்துல 2வது வசனத்தை 3வது வசனத்தை பாருங்களேன். 2வது வசனம் 3. சங்கீதம் 141 2வது வசனம் 3வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். இப்படி ஜெபம் பண்ணிருக்கிறோமா? எதுக்கு காவல் வையும் சொல்றாரு? ஆண்டவரே என் வீட்டுக்கு காவல் வைங்க ஆண்டவரே, நான் பைக்ல போறேன், அங்க கொஞ்சம் காவல் பண்ணுங்கப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு வசனம் பாருங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இப்படி நம்ம ஜெபம் பண்றோமா? வாய் அடக்குன்னா கூட ஆண்டுடைய பலன் தாங்க வேணும். எப்படி சத்துருக்களை சிநேகிக்கிறதற்கும் தேவனுடைய பலன் எவ்வளவு அவசியமோ, இந்த வாயை நம்ம அடக்குவதற்கு யாருடைய பலன் வேணும்? தேவனுடைய பலன் வேணும். பாருங்களேன் எப்படி நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் பாருங்களேன். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், பாத்தீங்களா, வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவா இருப்பான்.
மூடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு எதுவா இருப்பான். அப்ப இது எதை குறித்து பேசுறாரு? இது எந்த பிரமாணம்? நாவு அடக்காம இருந்தா எந்த பிரமாணம்? இல்ல அந்த வசனத்தின்படி எந்த பிரமாணத்தை சொல்ல வர்றாரு? நாவு அடக்காம இருந்தா எந்த பிரமாணம்? 21ல கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பேசுறாருல. இப்ப 22ல எதை குறித்து பேசுறாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன். அப்ப எந்த பிரமாணம் அடிப்படுது? 21ல கொலை செய்யாதிருப்பாயகன்னு சொல்றாரு. 22ல சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன். யாரு சகோதரன் நியாயம் இல்லாம கோபித்துக் கொள்வா? அதுக்கும் கொலை செய்யாதிருப்பாய் இந்த கமாண்ட் பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வதற்கும் வீணன் என்று சொல்வதற்கும் வேற என்ன சொல்றாரு? மூடன் என்று சொல்வதற்கும் இந்த கொலை செய்யாதிருப்பா என்ற பிரமாணத்துக்கு சம்மந்தம் இருக்குதா? ஒரு சம்மந்தம் இருக்கு, பாருங்களேன். சம்மந்தம் இருக்குது. 1 யோவான் புஸ்தகம் போங்க. 1 யோவான் புஸ்தகத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குமே. தன் சகோதரனை பகைத்தால் கொலைபாதகனா இருக்கிறான். 1 யோவான் புஸ்தகம் எடுத்தவங்க சொல்லலாம். அந்த வசனம் எங்க இருக்கு? என்ன வருஷமா? 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அது தேவனிடத்தில் அன்பு கூறும் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அப்படின்னு வருது. அது ஒரு வசனம். இன்னொரு வசனம் இருக்கான். அவன் 2ஆம் அதிகாரம் 3:10 3:15. கரெக்ட். தேங்க்யூமா. 3:15 பாருங்க. 1 யோவான் 3:15 பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்ப சகோதரனை பகைக்கக்கூடிய ஒரு காரியம் எந்த பிரமாணத்துக்கு வருது? எந்த பிரமாணம்? கொலை செய்யாதிருப்பாயக என்ற ஒரு பிரமாணம். அப்படிதானங்க? இப்ப இந்த கொலை செய்யாதிருப்பாயக என்பதுதான் எங்க படிக்கிறோம்? யாரு தன் சகோதரனை நியாயம் இல்லாம கோபிப்பா? யார் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுவா? யார் தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுவா? தன் சகோதரனை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்கதான் இந்த காரியத்துல என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப நாவை அடக்காமல் இருக்கக்கூடிய பிரமாணம் எந்த பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு வருது? கொலை செய்யாதிருப்பா இந்த பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு வருது. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு வசனம் படிச்சல, பாஸ்ட் ஒரு வசனம் சொன்னாங்க. 1 யோவான் 4:10 பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாத்தீங்களா? இப்ப எந்த பிரமாணத்துக்கு வருது? பொய் சொல்லாதிருப்பாய் என்ற பிரமாணத்துக்கு வருதா இல்லையா? சரிங்களா? அப்ப பாருங்களேன், இப்ப நாவை அடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம் எவ்வளவு ஒரு மோசமான எரிநகரத்துக்கு ஏதுவா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு அங்க சொல்றதை பார்க்க முடியும். ஆனா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம், சங்கீதம் 141:3. என்னது? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வை. நம்ம எல்லாருமே ஜெபிக்கணுங்க. நானும் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் நாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க காவல் வைங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னும் ஒரு வசனம், சங்கீதம் 120 2வது வசனம். சங்கீதம் 120ல 2வது வசனம் பாருங்களேன். 2வது வசனத்துல கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். பாத்தீங்களா? இப்படி ஜெபிக்கிறாரு. எதுக்கு ஜெபம் பண்றாரு? கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும். ஜெபம் பண்ணிருக்கமா ஆண்டவரே என் பொய் உதடு கபட நாவு இதுல இருந்து என் ஆத்மாவை தப்பிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிருக்கிறோமா? சரிங்களா? ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில நாவுல ஒரு சுத்தம் இருக்கும். நாவுல ஒரு பரிசுத்தம் கண்டிப்பா என்ன செய்யப்படும்? காணப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருச்சு? 3 பாயிண்ட் முடிச்சிருக்கிறோம். அப்படிதானங்க? 4வது பாயிண்ட் போயிடலாம். 4வது பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட். தானியேல் 2ஆம் அதிகாரம் போகலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம்.
நம்ம ஏற்கனவே தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஜெபத்துல எப்படியெல்லாம் அது இருந்தாரு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப 36 பாருங்களேன். 36ல சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜாவின் சமூகத்தில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட் எழுதிக்கங்க. நம்ம அந்த அர்த்தத்தை கண்டுபிடிப்போம். என்ன பாயிண்ட் நம்ம வசந்த படிச்சு கண்டுபிடிக்கலாம். தானியேல் 2ல சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தை ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். சரி, இப்ப இந்த சொப்பனம், இந்த அர்த்தம், இதெல்லாம் எதை பற்றியது? 45 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த ஒரு வருஷத்தை பார்த்து ஓடிடலாம். 45 பாருங்க. இனிமேல் சம்பவிக்க போகிறது மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். சரிங்களா? என்ன ஒரு கருத்து பாருங்களேன். இப்ப இவர் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அவரு ஜெபிக்கிறார். இப்ப ஜெபிக்கிற மனுஷன் ஜெபத்திலே விட்டுட்டாரா? எதுலயும் இப்ப கண்ணு போகுது, வேற எங்கேயும் கண்ணு போகுது. ஜெபிக்கிற மனுஷன் எதை இப்ப விவரிச்சு காண்பிக்கிறான்? தீர்க்க தரிசனத்தை விவரிச்சு காண்பிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா இந்த ஜெபத்தையும் தீர்க்க தரிசனங்கள்லாம் வேத வசனம் இந்த ஜெபத்தையும் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்தையும் தீர்க்க தரிசனத்தை அவன் என்ன செய்ய மாட்டான்? ஒருபோதும் அவன் பிரிக்கவே மாட்டான். ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஜெபக்கூட்டம் சொல்லி அநேக ஜெபக்கூட்டங்கள் இன்னைக்கு நடக்குது. நானும் ஒரு சில ஜெபக்கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். சில ஜெபக்கூட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவர் நிச்சயமா நம்ம நன்றி செலுத்தணும். ஆனா வேத வசனத்துல இருந்து ஒரு சின்ன காரியத்தை நீங்க கேட்டா கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சின்ன காரியம். ஆனா தானியேல் 2ல நம்ம என்ன படிக்கிறோம்? ஜெபத்தையும் வேத வசனம் தீர்க்க தரிசன வசனங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம பிரிக்கவே முடியாது. கொஞ்சம் நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தை வாங்களேன். அங்க எவ்வளவு அழகா அதை இணைச்சு பேசப்பட்டிருக்கு. இந்த சீஷருடைய தொகை எப்படி உயர்ந்துச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வாங்க. 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வாங்க, நம்ம படிக்க போறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் அங்க பாருங்களேன். 4வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பாருங்க, இது அப்போஸ்தலருடைய ஊழியம். அந்த வசனம் பாருங்க. நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். அப்ப 2 பிரிச்சாங்களா? பிரிக்காம இருக்காங்களா? 2மே பிரிக்க கூடாது. எந்த அளவுக்கு ஜெபம் நம்ம வாழ்க்கையில அவசியமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தையும் தீர்க்க தரிசன வசனங்களை, தேவனுடைய வார்த்தைய நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. சரிங்களா? பாருங்களேன். அதே 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம் 7வது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். 6வது வசனம் 7வது வசனம் பாருங்க. அவர்களை, அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 6:6-7, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாருங்க, ஜெபம் பண்ணி கைகளை வைக்கிறாங்க. 7வது வசனம் பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பாத்தீங்களா? அப்ப ஜெபிக்கிறாங்க. 7வது வசனம் என்ன செய்யுது? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. அப்ப ஜெபமும் வேத வசனமும் என்ன செய்யணும்? ஒன்றாக போகணும். ஒன்றாக இதை பிரிச்சிடவே கூடாது. பிரிச்சிட்டோம் அப்படின்னா இப்ப இவங்க ஒன்றாய் சேர்த்ததால என்ன நடந்துச்சு? 7வது வசனத்துல தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. அது மாத்திரமல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ் பாருங்க. அருமையான படம் பாருங்க. கீழே அப்படியே ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு, எங்க ஆசாரியர்கள் கீழ்ப்படிதல் பார்த்திருக்கீங்களா? அருமையான வசனம் பாத்தீங்களா? ஆசாரியர்கள் வாழ்க்கையிலே மாற்றம். எப்ப இந்த மாற்றம் வரும்? ஆசாரியர்கள் வாழ்க்கையில எப்ப இந்த மாற்றம் வரும்? இந்த ஜெபமோ வேத வசனமோ எப்ப இணைஞ்சு போகுதோ அப்பதான் ஆசாரியர்கள் அநேக பேர் என்ன செய்வாங்க? வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படிவாங்க. ஆனா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த வேத வசனத்துக்கு அதிகமா முக்கியத்துவம்
கிடையாம இருக்குது. தீர்க்க தரிசன வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காதனாலதான் இன்னைக்கு அநேக பேர் கீழ்ப்படுதலின் அனுபவத்துக்குள்ள போகாம இருக்கிறாங்க. கீழ்ப்படுதலின் அனுபவத்துக்குள்ள போகாம இருக்கிறாங்க. பாருங்களேன், இப்ப நம்ம தேவன் எப்படி வேலை செய்வாருன்னு சொல்றோம். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி அதுக்கு பதில் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவாரு? எப்படி வேலை செய்வாரு? அந்த வல்லமை எப்படி நமக்குள்ள கொண்டு வருவாரு? யோவான் புஸ்தகம் போங்க. யோவான் புஸ்தகத்துல ஒரு அழகான ஒரு ஒரு வசனம் இருக்கும். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 51வது வசனம் படிங்க. 51வது வசனம். யோவான் 6:51 படிக்கலாம். நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் ஏன் மாம்சமே. பாருங்க இந்த வசனம் பாருங்க. ஆண்டு சொல்றாரு, நான் தான் அப்பா அந்த வானத்துல இருந்த ஜீவாப்பம். இந்த அப்பத்தை நீ என்ன செய்யணும்? புசிக்கணும். இதை புசிச்சா உனக்கு என்ன கிடைக்கும் சொல்றாரு? நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம புசிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா? அந்த வசனம் சொல்லுது, ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? 63வது வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். அவரை புசிக்கணும், அப்பதான் ஜீவன் கிடைக்கும். 63 பாருங்களேன். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த வசனம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். 51ல நீ என்ன புசிச்ச அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும் சொல்றாரு. இங்க எதை புசிச்சா ஜீவன் கிடைக்கும் சொல்றாரு? எதை புசிச்சா? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்ப எது ஜீவனை கொடுக்குமா? வசனம். அப்ப எதை புசிக்கணும்? வசனத்தை புசிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவனை கிடைக்கும். அப்ப யாரு உள்ள பிரவேசிப்பா வசனத்தின் வழியா? ஆண்டப்பா ஜீவாப்பம் என்ன புசிக்கணும்ப்பா. என்ன புசிச்சா என்ன கிடைக்கும்? நான் கொடுக்கக்கூடிய அந்த அப்போ ஜீவனை கொடுக்கும். அப்ப புசிக்கிறது அப்படின்னா அவருடைய வசனத்தை புசிக்கிறது, அதுதான் நமக்கு வல்லமை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துங்க. ஏன் அப்படின்னா நம்ம வெறும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் பதில் கொடுக்க ரெடி தான். இப்ப ஒரு பதில் கொடுக்கணும். எப்படி கொடுப்பார் பதில? அந்த வல்லமை நமக்குள்ள கொண்டு வரணும், ஜீவனை நமக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவார்? அப்படி அந்த வசனத்தின் வழியா தான் நமக்குள்ள கிரியை செய்ய முடியும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எரேமியால ஒரு வசனம் படிக்கிறோம். வசனம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நான் என்ன செஞ்சேன்? உங்களுடைய வசனத்தை, எரேமியா புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்களேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். பாத்தீங்களா? 15, 16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப அந்த வார்த்தையை உட்கொள்ளும் போதுதான் நமக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சி. இப்ப நம்ம ஆண்டோட ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு மனமகிழ்ச்சி தாரும். இப்ப எப்படி இந்த சமாதானத்தை மனமகிழ்ச்சி எப்படி ஆண்டவர் கொண்டு வருவாரு? அந்த வசனத்தை நம்ம புசிக்கும் போதுதான் நமக்கு அந்த சமாதானம் வரும். இப்ப நம்ம வெறும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை புசிக்கவில்லை அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது? அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு என்ன செய்யாது? வரவே வராது. சரிங்களா? இன்னொரு யோவான் 15:7 வசனம். யோவான் 15:7 வசனம் பாருங்களேன். John chapter 15 verse 7. John chapter 15 verse 7 பாருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவ்வளவுதான். வசனம் எடுத்துட்டீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா. இப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி நிலைத்திருக்கிறது? நிலைத்திருக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ்ல அபாய்டு, தங்குறது. ஆண்டவரை நம்முடைய இப்ப நம்ம சொல்றோம்ல, ஆண்டவர் சொல்றாரு, இத வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை
கேட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப எப்படி நான் ஆண்டவரை உள்ள அழைச்சுக்கிறது எப்படி? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்ப எப்படி ஆண்டவரை உள்ள எப்படி எடுத்துக்கிறது? அவர் வெளியில இருக்கிறாரு, உள்ள எப்படி எடுத்துக்கிறது? அவர் வசனத்தை உள்ள ஏற்றுக்கொள்ளும் போதுதான் யார் அங்க உள்ள வர்றாங்க? கிறிஸ்து வர்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அவருடைய பிசிக்கல் பிரசன்ஸ் வேணும்னா அவருடைய வசனம் நமக்குள்ளாக வேணும், உட்கொள்ளப்படணும். இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்குள்ளாய் வாரும், எனக்குள்ளாய் வாரும்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் வசனத்தை ஏற்றுக்கொள். அவருடைய வசனத்தை உள்ள ஏற்றுக்கொள்ளாம எனக்குள்ளாய் வாரும், எனக்குள்ளாய் வாரும்னா அது நடக்கவே நடக்கு. வசனத்தின் வழியாய் கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யறாரு? அவரு வாசம் பண்றாரு. சரிங்களா? அப்ப ஜெபத்தையும் வசனத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேக பேரு காலையில நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், பைபிள் படிச்சியாப்பா? படிக்கலன்னு சொல்லுவான். அப்ப எப்படி வல்லமை கிடைக்கும்? நீ ஜெபம் பண்ணிட்ட, இப்போ ஆண்டவர் உனக்கு வல்லமையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எப்படி இந்த வல்லமை எப்படி நம்ம கொடுப்பாரு? அவருடைய வார்த்தை. அப்ப ஜெபம் பண்ணியாச்சு. அப்ப ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும், அதை உட்கொள்ளணும். அப்பதான் நமக்கு வல்லமையே வரும். நம்ம வெறும் ஜெபம் பண்ணிட்டு மாத்திரம் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த நாடுக்குரிய வல்லமை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? அப்ப ஏன்னா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் பாருங்க, வசனத்தின் வழியாதான் அந்த கிரியைகளை தேவன் என்ன செய்வாரு? செய்வாரு. அப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியம். அப்ப ஜெபிக்கிற மனுஷன் வேத வசனத்தை, தீர்க்க தரிசன வாக்கியங்களை என்ன செய்ய மாட்டான்? பிரிக்க மாட்டான். அந்த ரெண்டையும் சேர்த்துதான் என்ன செய்வான்? அவன் வைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது 4வது ஒரு குணம், ஜெபிக்கிற வாழ்க்கையில காணப்படக்கூடிய 4வது குணம். சரிங்களா? ஜெபிக்கிறவன் வசனத்தை வசனத்தை என்ன செய்வான்? உட்கொள்ளுவான். தீர்க்க தரிசன வசனங்களை அவன் என்ன செய்வான்? உட்கொள்ளுவான் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். 5வது கருத்து, 5வது பாயிண்ட், ஜெபிக்கிற வாழ்க்கையில் என்ன காணப்படும்? தானியேல் 2ஆம் அதிகாரம் போங்க. தானியேல் 2வது அதிகாரத்துல 48வது வசனம் பாருங்க. 49வது வசனம். 49வது வசனத்துல தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேக்கையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேல் வென்றால் ராஜாவின் கொலுமண்டத்தில் இருந்தான். என்ன 5வது குணம் கண்டுபிடிச்சீங்களா? அழகான குணம் பாருங்க. 49ல தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில், சரி என்ன வேண்டிக் கொண்டாரா? சரி, ராஜா வேண்டிக் கொண்டதுனால என்ன செஞ்சார? ராஜா சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேக்கையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். சரிங்களா? என்ன நம்ம பாக்குறோம்? கிடைச்சா பாயிண்ட்? ஜெபிக்கிறவன் மற்றவனுடைய ப்ரொமோஷனுக்காக வேலை செய்வான், தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக வேலை செய்ய மாட்டான். அவன் உயரணும்னு நினைப்பான், அவன் பதவி உயரணும்னு நினைப்பான், தன்னுடைய பதவிக்காக அவன் ஆசைப்பட மாட்டான். இங்க தானியேல் வந்து எப்பா என் பதவியை உயர்த்துங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? இங்க 2ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. ஆனா யாருக்காக ஜெபம் பண்ணி ஜெபிக்கிறாரு? தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேக்கையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி என்ன செஞ்சாரு? வைத்தான். பாத்தீங்களா? அப்ப ஜெபிக்கிற மனுஷன் யாருக்காக போராடுவான்? அவன் உயரணும், அவன் உயரணும். நான் கீழே இருந்தா கூட பரவாயில்ல, என் நண்பன் உயரணும், என் சிநேகிதன் உயரணும், என் தோழன் உயரணும், என் அயலான் உயரணும், அவன் வீடு நல்லா கட்டி நல்லா இருக்கட்டும், அவன் நிலங்களை வாங்கி நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா உயர்ந்த ஆடைகளை போடட்டும், அவன் பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் என்று சொல்லி மற்றவனுடைய உயர்வுக்காக அவன் என்ன செய்வான்? ஜெபிக்கிறவன் பாடுபடுவான். தன்னுடைய ப்ரமோஷனுக்காக இல்ல, அவன் உயர வேண்டும் என்று சொல்லி இவன் என்ன செய்வான? ஆசைப்படுவான். நம்ம எப்படிங்க நம்ம வாழ்க்கையில நம்முடைய ப்ரமோஷனுக்காக பாடுபடுறாமா? இல்ல அவன் உயரணும் அப்படின்னு ஆசைப்படுறான். எவ்வளவு பெரிய குணம் இல்ல? இதெல்லாம் ஜெபம் பண்ணாதான் வரும். இதெல்லாம் ஜெபிக்கணுங்க. ஜெபிக்காம இருந்தா யார் உயரணும் ஆசைப்படுவோம்? இதே பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சர் என்ன சொன்னாரு? போன வாரம் படிச்சோம். என்ன சொன்னாரு? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. தான் உயரம் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில அவன் உயர வேண்டும், மற்றவன் உயர வேண்டும் என்று நினைச்சுவாங்க, ஆசைப்படுவாங்க. சரிங்களா? 6வது பாயிண்ட்ல போயிடுவான். தானியேல் 2வது அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்ல. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல பாருங்களேன்,
ரொம்ப அழகா இருக்கும். 27 வசனம் படிக்கலாம். தானியேல் ராஜா சமூகத்தில் பிரயத்தனமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறாலும் கூடாது. சரி, இப்ப பாருங்களேன், 27 வசனத்துல ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க யாராலும் முடியாதுன்னு சொல்றாரு. அந்த வசனத்துல ஞானிகளாலும் முடியாது. அப்ப ஞானிகள்னா அதுல யார் அந்த ஞானி? யாரும் தான் அந்த ஞானி. அதுல தானியேல் தான் ஞானி. அப்ப அவரு என்ன சொல்றாரு? அவரோட சொல்றாரு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறாலும் கூடாது. பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 30 வசனம் பாருங்களேன். தானியேல் 2ல 30 வசனம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். 30 வசனத்துல உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம் எனக்கு அதிகம் ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. இப்ப ஞானத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். வசனம் என்ன சொல்லுது? 10 மடங்கு சமர்த்தரா இருந்தான்னு சொல்லுது. 17 வசனம் என்ன சொல்லுது? சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு ஞானத்தை படைச்சவரு என்ன சொல்றாரு? இவரு இங்க என்ன சொல்றாரு? என்கிட்ட ஞானமே கிடையாதுப்பா. அதான் சொல்றாரு. இத ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திராலும் குறி சொல்லுவதாலும் கூடாது. 27 கருத்துல என்ன தெரியுமா? என்ன ஒரு கருத்து, எவ்வளவு அழகான ஒரு குணம் தெரியுங்களா? செபிக்கிறவன் தீர்க்க தரிசனத்தை விளக்குவதற்கு தன்னுடைய ஞானத்தை அவன் சார்ந்து கொள்ளவே மாட்டான். அதான் அவர் என்ன சொல்றாரு? ஞானிகளால கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? உயிரிழக்கிற எல்லாரையும் பார்க்கலாம் அதிக ஞானம் எனக்கு உண்டு கிடையாது. ஆனா அவங்க ஞானவான்களாக 10 மடங்கு சமத்தராக இந்த உலகத்துக்கு தெரியலாம். ஆனா தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கு தன்னுடைய ஞானத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சார்ந்து கொள்ளவே மாட்டாங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு கருத்து பாத்தீங்களா? எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் பாத்தீங்களா? தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கு அப்ப அவங்க இப்ப இந்த தரிசனம், இந்த சொப்பனம் என்பது எதிர்காலத்துக்குரியது, இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதை நம்ம படிச்சுட்டே வரோம். இப்ப இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தானியேல் என்ன செஞ்சாரு? அவரு ஜெபத்துல நேரத்தை செலவிட்டாரு. அப்ப ஞானம் என்பது இருக்குது. ஆனா தன்னுடைய சுய ஞானத்தை சார்ந்து கொள்ளாம தீக்கு வேத வசனத்தை புரிந்து விடுவதற்கு யாருடைய ஞானத்தை சார்ந்துக்கிட்டாரு? சொல்றாரு, என்னால முடியாதுப்பா. யார்தான்? 28 வசனம் பாருங்க. 28 வசனத்துல மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்திருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு 28 வசனம் பாத்தீங்களா? ராஜாவை நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்ப செபிக்கிறவன் இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்கு யாருடைய ஞானத்தை சார்ந்துக்க மாட்டான். அவனுக்கு ஞானம் இருந்தாலும் கூட தன்னுடைய ஞானத்தை அவன் என்ன செய்யறது கிடையாது, சார்ந்து கொள்ளதே கிடையாது. சரிங்களா? பாருங்களேன், ஒரு அழகான ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. யாக்கோபு புஸ்தகம் போங்க. புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு புஸ்தகம் போங்களேன். 1வது அதிகாரம். சாரி, 3வது அதிகாரம். 3ஆம் அதிகாரம் போங்க. 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 13வது வசனத்தை படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்காங்க. இங்க 2 விதமான ஞானத்தை குறித்து அவங்க பேசுறாங்க. ஏன் இந்த ரொம்ப முக்கியம்? 13ல இருந்து படிக்கலாம். உங்களில் ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்ப பாருங்க, 15 அழகா இருக்கு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல். பாருங்களேன், அப்ப எது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் கிடையாது? எது? 14ல சொல்றாரு, உங்க இருதயத்துல கசப்பான வைராக்கியம் விரோதம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது எந்த ஞானம் கிடையாதான்? 15ல பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் கிடையாது. பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அப்படின்னா யாரு? எங்க இருந்து வரக்கூடிய ஞானம்? பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கு. அப்ப எங்க கூடிய ஞானம் இது? பிசாசுட்டு இருந்து வரக்கூடிய ஞானம். இப்ப பாருங்க, 16 பாருங்க.
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. இப்போ பாருங்க 17, பரத்திலிருந்து இறங்கி வருகிற பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சந்தோஷமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய். பாத்தீங்களா? புரிஞ்சுச்சா? வேதாந்தத்துல 2 விதமான ஞானத்தை குறித்து பேசு. ஒரு ஞானம் யார்கிட்ட வருதான்? யார்கிட்ட வருது? பிசாசுட்டு இருந்து. அதான் வசனம் சொல்லுது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது மாய் இருக்கிறது. பாத்தீங்களா? பிசாசுட்டு இருந்து வருதான். இன்னொரு ஞானம் எங்க இருந்து வருதா? 17, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அப்படின்னு ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா? யாக்கோபு 1:17 ரொம்ப அழகான வசனம். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாத்தீங்களா? பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப 2 விதமான ஞானம் இருக்குங்க இந்த உலகத்துல. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஒருவனுடைய இருதயத்துல கசப்பான வைராக்கியம் விரோதம் இருக்குது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஞானம்? இது ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய ஞானம் கிடையாது. இது யாருன்னு வருதான்? இது ஜென்ம சுவாபத்துக்குரியதான், லௌகீக சம்பந்தமானதான், பேய்த்தனத்துக்கு அடுத்தமா இருக்கிறது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ல நம்ம. அதான் தானியேல் சொல்றாரு, எப்பா நான் இந்த என்னுடைய ஞானத்துல நான் சார்ந்து கொள்ள போறது கிடையாது. யார் ஞானத்தை சார்ந்து கொள்ள போறேன்? ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். அப்ப அவர் சொல்றார், அதான் அவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. யார் வெளிப்படுத்தினா? 28ல மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகி நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கு நம்முடைய சொந்த ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? சார்ந்துடக்கூடாது. பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும். என்ன கொண்டு வந்துடும்? சொந்த ஞானத்தை சார்ந்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த சொந்த ஞானத்துல என்ன இருக்கும்? கசப்பு இருக்கும், இருதயத்துல வைராக்கியம் அங்க காணப்படும். தெய்வீக ஞானத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா அங்க குணமாற்றம் இருக்கும். நல்லா புரிஞ்சு. இப்ப நம்மலாம் எத்தனாவது கிளாஸ் வந்தாச்சு? இப்ப 14 15 15வது கிளாஸுக்கு வந்தாச்சு. நம்மளும் ஒண்ணு ஒண்ணா படிச்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது குணமாற்றம் வருதா? 15வது கிளாஸ் வந்துட்டோம், எத்தனை குணம் மாறி இருக்குது. அந்த குணமாற்றம் வரல அப்படின்னா இப்ப ஞானம் எங்க இருந்து வருது? பிரச்சனை இருக்குதா இல்லையா? பிரச்சனை இருக்குது. சாத்தானும் பைபிள் படிக்கிறதுக்கு ஞானம் கொடுப்பானா? சாத்தானும் வசனங்கள்லாம் படிக்கிறானா இல்லையா? சாத்தானும் வனாந்தரத்துல ஏசப்பாக்கே பைபிள் சொல்லி கொடுத்தவன், அப்படிதானே? ஆனா ஏசப்பா ஜெயிச்சாங்க. ஏன்னா அது பரத்துல இருந்து வந்துச்சு, இது போயிட்டு. சரிங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, குணமாற்றம் வளராம அறிவு மாத்திரம் வளருது அப்படின்னா அந்த ஞானத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த ஞானத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன், முக்கியமான 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடிக்கடி நான் அந்த வசனத்தை சொல்லுவேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விலை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். சரிங்களா? 8ஆம் அதிகாரம் 1 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பாருங்களேன், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டேன்னு நமக்கு தெரியுமே. இப்ப பாருங்களேன், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்படி என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு சத்தியம் கிடைக்குது, அறிவு மட்டும் நிரப்புது, ஆனா அன்பு வரல அப்படின்னா அந்த ஞானத்துல அந்த அறிவுல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அதனால இந்த பைபிள் ஸ்டடி எல்லாமே அறிவு நிரப்புறது கிடையாதுங்க. அறிவு நிரப்புறதுக்கு அல்ல, தேவனை போல அன்பாக மாறுவதற்காக. அதுக்குதான் பரலோகத்துல தேவனுடைய ஞானத்தை நம்ம என்ன செய்யணும்? சார்ந்து இருக்கணும். அதனாலதான் தானியேல் தீர்க்கதரிசனங்களை படிப்பதற்கு தேவனுடைய ஞானத்தை சார்ந்ததுனால என்ன மாறிச்சு? குணமாற்றம் மாறிச்சு. ஒருவேளை அவரு தன்னுடைய சொந்த ஞானத்தை அவர் சார்ந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமா குணமாற்றம் வந்திருக்காது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம். எத்தனாவது பாயிண்ட் நம்ம படிக்கிறோம்?
பாயிண்ட் நம்பர் 7. தானியேல் 2ஆம் அதிகாரம் போங்க. 2ஆம் அதிகாரத்துல வேற என்ன நல்ல குணம் இருக்கு என்பதை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல 22வது வசனத்துல பார்க்கலாம். என்ன வசனம் பாருங்களேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். சரிங்களா? அப்ப 21, 22ல எத்தனை முறை அந்த வார்த்தை பாருங்க. அவர் அப்படின்னு சொல்றார், மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாருங்களேன், ஏற்படுத்துகிறவர். அப்புறம் பாருங்களேன், கொடுக்கிறவர். 22ல என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துகிறவர். வேற என்ன சொல்றாரு? இருள் இருக்கிறதே அவர் அறிவார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வேற பாருங்களேன், வெளிச்சம் யார் இடத்துல தங்கும்? அவர் இடத்துல தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா? 7வது பாயிண்ட் என்ன? செபிக்கிறவன் யாரை உயர்த்துவான்? ஆண்டவரை மாத்திரம் தான் உயர்த்தும். செபிக்கிறவன், prayerful man exalt only God in his life. யாரதான் உயர்த்துவான்? பரலோகத்தின் தேவனை மாத்திரம் தான் அவன் என்ன செய்வான்? உயர்த்துவான். தன்னை உயர்த்தவே மாட்டான். அதை நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். தவணையை கொடுங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையை கேட்டார். அப்ப இங்க பார்க்கும்போது யாரை உயர்த்துறாரு? பரலோகத்தின் தகப்பனை மாத்திரம் தான் அவர் என்ன செய்யறாரு? அங்க உயர்த்துறாரு. அதான் திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 29வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. கடைசி பகுதியில, அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறவர் சம்பவிக்க போறதை உமக்கு தெரிவித்தார். அப்ப யார அங்க உயர்த்துறாரு? ராஜாட்ட போயிட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லாம யாரை குறித்து சொல்றாரு? பரலோகத்தின் தேவனை குறித்து அவர் என்ன செய்யறாரு? பேசி அவருங்க உயர்த்துறதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அங்க பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப நீங்க அதை 23வது வசனத்துல நம்ம ஏற்கனவே படிச்சோம். உம்மை துதித்து புகழுகிறேன். சரிங்களா? அப்ப ஜெபிக்கிறவன் யாரதான் எப்ப உயர்த்தி பேசுவான்? பரலோகத்தின் தேவனை தான் உயர்த்தி என்ன செய்வான்? அங்க பேசுவான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப 7வது பாயிண்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி ஒரு வசனம், யோவான் புஸ்தகம் போலாம். யோவான் புஸ்தகத்துல, யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம், 3வது அதிகாரத்துல 30வது வசனம் பாருங்களேன். 30வது வசனம். நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் மேல போய் கொஞ்சம் வாசிக்கலாம். இந்த வசனம் யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வீட்டு பாடம். ஏன்னா இது ரொம்ப அழகான ஒரு சத்தியம். 22ல இருந்து நீங்க வீட்டுல போய் படிச்சு கொஞ்சம் தியானிங்க. 22ல இருந்து நீங்க படிங்க. சரிங்களா? ரொம்ப அழகா இருக்கும். சரி, படிச்சிருவோமா? யோவான் 3:22 போயிடலாமா? சரி. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். யாரு? ஏசப்பா உங்க சீஷர் எங்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? அந்த யூதேயா தேசத்துல கொடுக்குறாங்க ஞானஸ்தானம். இங்க பாருங்க, 23ல பாருங்க. சாலிமூருக்கு சமீபமான ஐனோன் என்ற இடத்துல தண்ணீர் மிகுதியா இருந்தபடினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். இப்ப அங்க யாரும் கொடுக்குறா? அந்த யூதேயா தேசத்துல ஒரு ஊர் இருக்கு, சாலிம் ஊர் இருக்கு. அங்க வேற யாரும் ஞானஸ்தானம் கொடுக்குறா? யோவானும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இப்ப ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். சரிங்களா? இப்ப எத்தனை பேர் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? இயேசு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, யோவானும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சரி, இங்க பாருங்களேன். 26, 25. அப்பொழுது யோவானுடைய சீஷர்கள் சிலருக்கும் யூதருடைய சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவான் இடத்துல வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, அவர் என்ன சொல்லுது? அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இந்த வசனம் நல்லா கவனிங்க. எல்லாரும் யார்கிட்ட போறாங்க? இப்ப ஏசப்பட போறாங்கன்னு யார் சொல்றா? யோவானுடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க தானே சாட்சி கொடுத்தீங்க, நீங்க தானே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. ஆனா எல்லாரும் யார்கிட்ட போறாங்க? அவர்கிட்ட போறாங்க. இப்ப எப்படி இருக்கும்? நம்மள இருந்தா எப்படி சொல்லியிருப்போம் நம்ம? இப்ப பாருங்க, 27ல யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். 28 பாருங்க, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக
அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். 29 நம்ம 29 30 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யாராவது படிக்க வச்சிருக்கிறீங்க, அவங்கள பாஸ்ட் படிக்க வச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அவன் இப்பதான் பட்டதாரி முடிச்சு படிச்சு வந்து இப்போ அவங்களும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஆனா உங்களை காட்டிலும் அவரு அதிகமா ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. சரிங்களா? ஒண்ணு, உங்களை பின்பற்ற காட்டிலும் மக்கள் அவங்கள அதிகமா பின்பற்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அந்த சமயத்துல? அவன்லாம் எனக்கு பின்னாடி வந்தவன், நேத்து வந்த பையன், அப்படித்தானே? நேத்து வந்த பையன் எல்லாரும் இப்ப அவனை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படித்தானே? ஆனா இங்க பாருங்களேன், யோவான் எப்படி சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப எனக்கு அது பிடிச்ச ஒரு காரியம். ஈஸியா 29 பாருங்களேன். ரொம்ப மணவாட்டியை உடவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் யாருன்னு சொல்லிட்டாரு யோவான் சொன்னாங்க? நான் மணவாளனுடைய தோழன் சொல்லிட்டார். சோழன் சொல்லிட்டு மிகவும் சந்தோஷப்படுகிறான். பாத்தீங்களா? இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணம் ஆயிற்று. 30 வசனம், அவர் பெருகவும் தான் சிறுகவும் வேண்டும் என்றார். இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்ப யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறாரு. ஆனா ஜனங்கள் எல்லாரும் அவரை இயேசுவை பின்பற்றாங்க. யோவானுடைய சீசல் வந்து இப்படிலாம் சொல்றாங்க. யோவான் ஸ்நானகன் என்ன செய்றாரு? மிகுந்த சந்தோஷப்பட்டு அந்த வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? அவர் பெருகவும் நானு சிறுகவும். எத்தனை முறை நம்ம அப்படி சொல்லியிருக்கோம்? ரொம்ப சந்தோஷமா, அவர் பெருகட்டும்பா, நான் சிறுகட்டும், நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு புழு அப்படின்னு அவர் பெருகட்டும் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை போல சந்தோஷமா அந்த வசனம், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? அந்த பூரணமா சொல்லியிருக்கிறோமா? இது வெறும் கிறிஸ்துவ மாத்திரம் இல்லைங்க. நம்முடைய சபையிலையும் கூட அநேக நண்பர்கள் இருப்பாங்க, விசுவாச பிள்ளைங்க இருப்பாங்க. சந்தோஷமா பூர்ணமா அவன் பெருகட்டும், நான் சிறுகிறேன் அப்படி நமக்குள்ள அந்த ஒரு ஒரு தாழ்மை வந்திருக்குதா? அது யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. இதேதான் அங்க தானியேல் பாருங்க, ஒரு அடிமையா இருக்கிறாரு. ராஜாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டிப்பா தன்னுடைய பேரை முன்னாடி வச்சிருக்கலாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே அடிமையா இருக்கிறாரு. அவ்வளவு மோசமான அனுபவத்தெல்லாம் கடந்தாச்சு. துன்பத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அங்க யார் பேரை தான் உயர்த்துறாங்க? தேவன் பேரை மாத்திரம் தான் அவங்க என்ன செய்றாங்க? உயர்த்துறாங்க. இதெல்லாம் எப்படி? ஜெபம் பண்ணாம, இதெல்லாம் எப்படி? செபிக்காத, செபிக்காட்டா இது என்ன செய்யாது? வராது அப்படின்னு பார்க்கலாம். வேற தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் 8வது பாயிண்ட். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகள் கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக, இங்கிலீஷ்ல மர்சி அப்படின்னு இருக்கா? மர்சி முக்கியமான ஒரு வார்த்தை. இரக்கம் கேட்பதற்காக. 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம படிக்க போறோம், ஜெபிக்கிறவன் தேவனுடைய அந்த இரக்கம் கிருபையை நம்பியே தான் இருப்பான். வேற ஒண்ணுமே கிடையாது. இரக்கத்தையும் கிருபையை நம்பியே தான் இருப்பான். பிடிச்ச வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்படியே நம்ம போயிடுவோம் 2 கொரிந்தியர் புத்தகம் போவோம். எதை நம்பியே தான் இருப்பான் அவன்? தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையை நம்பி மாத்திரம் தான் இருப்பான். பாருங்களேன், ஒரு அழகான ஒரு அதிகாரம் எங்க இருக்கு? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் போம். 2 கொரிந்தியர் 12 வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய ஒரே பலன் எதுதான்? ஆண்டவருடைய இரக்கம், கிருபை. வேற எதுவுமே அவனுக்கு கிடையாது. 2 கொரிந்தியர் 12 போங்க. 7வது வசனம் பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனா அந்த கிருபை எப்படி வேலை செய்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12 7 8 9 படிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? 8வது வசனம், அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நமக்கு வேண்டிக் கொள்றோமா? சில இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னு வைத்துக் கொள்வோமே. 3 தரம் நம்மளும் வேண்டிக் கொள்றோம். 1 தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3 தரம்
வேண்டிக் கொள்றோம், போகவே மாட்டுது. எப்படி இருக்கும்? சரி பாருங்க, 9வது வசனம் பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்ப சொல்றார், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த வசனத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல முள்ளுனா என்னது படிச்சிருக்கீங்களா நீங்க? இந்த அதிகாரம் இதுக்கு முன்னாடி முள்ளுனா என்னது? வேதாகமத்துல முள் அப்படின்னா என்னது? என்ன புஸ்தகம் போகும் வேதாகமத்துல இந்த முள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, ஏசப்பா என்ன புஸ்தகத்துல ஒரு வசனம், முள் என்ற ஒரு வசனம் வரும். இந்த ஜனங்க உனக்கு முள்ளா இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவார். ஒரு முப்பத்தி மூணாம் அதிகாரம் என்ன ஆகும்? 33ஆம் அதிகாரம் 55வது வசனம் படிங்களேன். என்ன 33 55 படிங்க. முள் அப்படின்னா நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் நீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமா இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். முள்ளுனா என்னங்க? உபத்திரம். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க என்ன செய்யணும்? அப்ப அந்த 2 கொரிந்தியர்ல அது பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல எங்க நம்ம படிச்சோம்? 12வது அதிகாரத்துல பக்கத்துல முள்ளு 7வது வசனம் பக்கத்துல இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கணும். முள்ளுனா என்ன? அப்ப முள்ளுனா என்னது? உபத்திரவம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப பவுலு ஒரு உபத்திரவத்தை அவர் என்ன செய்யறாரு? சந்திக்கிறாரு. இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு அவர் 3 நேரம் அவர் வந்து ஜெபிக்கிறார். ஆனா எதுக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை அனுபவிச்சாரா? 7வது வசனம் சொல்லுங்க பாருங்களேன். 7வது வசனத்துல, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சில நேரம் உபத்திரம் எதுக்கு வருது? நம்ம பெருமையை அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யற? உபத்திரவத்தை சந்திக்கிறாரு, அனுமதிக்கிறாரு. இப்ப 8வது வசனம், என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9வது வசனம் என்ன சொல்லுது? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அப்ப உபத்திரவத்துல நம்ம ஜெயிக்கணும்னா எதை அதிகமா சார்ந்திருக்கணும்? அவருடைய கிருபை, வேற ஒண்ணுமே கிடையாது. சில நேரத்துல உபத்திரவத்தை நீக்குங்கயான்னு ஜெபம் பண்ணுவோம். பலன் கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா உபத்திரவத்துல நீ இருக்கிறியா? என்னுடைய பதில் என்ன தெரியுமா? ஜெபத்தினுடைய பதில் கிருபைதான். அதான் வசனம் பாருங்க, 9வது வசனத்துல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். அதான் கிருபை. இந்த வசனத்துல கிருபைனா என்ன அப்படின்னா அவருடைய பலம். எதுல? பலவீனத்துல அவர் பலம் என்ன செய்யும்? பூர்ணமாய் விளங்கும். சரிங்களா? இப்ப தானியேல் 2வது அதிகாரத்துல நான் என்ன படிக்கிறோம்? ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் என்று சொன்னா எதை சார்ந்திருப்பான்? அவருடைய கிருபையே சார்ந்திருப்பான். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 2வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம், 8வது வசனம் 9வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது கிடையாது. பாத்தீங்களா? இதுதான் கிருபை, இரக்கம். ரட்சிக்கப்படுவதே எதுனாலதான்? ஆண்டவருடைய கிருபையினாலதான். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஜெபிக்கிற மனுஷன் எதை சார்ந்திருப்பான்? ஆண்டவருடைய மர்சி கிருபைய அவன் என்ன செய்வான்? சார்ந்திருப்பான். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்க்கணும்? நம்ம 8 பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? நமக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் இந்த 2 பாயிண்ட் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க போய் படிங்க. தானியேல்ல வேற என்ன குணம் காணப்பட்டுச்சு நீங்க பாருங்க. சரி, 8 நம்ம 10 பாயிண்ட் படிப்போம்னு சொன்னேன். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. சரிங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரத்தை தானியேலுடைய ஜெப வாழ்க்கையில அவர்கிட்ட வேற என்ன நல்ல குணம் இருந்துச்சு? வேற என்ன நல்ல குணம் இருந்துச்சு? 8 நல்ல குணம் பார்த்தோம், அப்படித்தானே?
கொஞ்சம் லிஸ்ட் சொல்லிடுவோமா? என்னென்னு சொல்லிடுவோமா? சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோமா? சொல்லுங்க, என்னென்ன நல்ல குணம் தானியல் இருந்துச்சு? நம்பர் 1, தானியல் என்ன செஞ்ச? தன்னை ஜெபிக்கிறவன் தன்னை என்ன செய்வான்? தாழ்த்துவான் அப்படின்னு பார்த்தோம். 2வது பாயிண்ட் படிச்சோம், ஜெபிக்கிறவன் சத்துருக்களை சிநேகிப்பான். 3வது பாயிண்ட் படிச்சோம், என்ன செய்வான்? அவன் யோசனையாய் புத்தியாய் அவன் பேசுவான் அப்படின்னு படிச்சு. ஜெபிக்கிறவன். 4வது பாயிண்ட், ஜெபிக்கிறவன் வேத வசனத்தை என்ன செய்ய மாட்டான்? பிரிக்க மாட்டான். தீர்க்கதரிசனம் என்ன செய்ய மாட்டான்? பிரிக்க மாட்டான். வசனத்தை என்ன செய்வான்? உட்கொள்ளுவான் அப்படின்னு படிச்சோம். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? 5வது பாயிண்ட், ஜெபிக்கிறவன் என்ன செய்வான்? மற்றவர்களுடைய ப்ரொமோஷன், அவங்களுடைய பதவிக்காக அவன் என்ன செய்வான்? போராடுவான். மற்றவங்களை மற்றவங்களுடைய உயர்வுக்காக அவன் பாடுபடுவான், ஜெபிக்கிறவன். சரிங்களா? 6வது பாயிண்ட், 6 தானே? 6வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம. அவன் தன் ஞானத்தை சார்ந்திருக்க மாட்டான். சரிங்களா? அவனுக்கு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை சார்ந்திருக்க மாட்டான். அது என்ன ஞானம்? அது உலக ஞானம். அது யாரதான் சார்ந்திருப்பான்? தேவனதான் என்ன செய்வான்? அவன் சார்ந்திருப்பான். 7வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம. அவன் யாரை உயர்த்துவான்? பரலோகத்தின் தேவனதான் எப்போதுமே என்ன செய்வான்? அவன் உயர்த்துவான், தன்னை உயர்த்தவே மாட்டான். 8வது பாயிண்ட் படிச்சோம், அவன் தேவனுடைய கிருபையை நம்பிதான் அவன் என்ன செய்வான்? வாழ்வான். அவன் உபத்திரவத்தின் சமயத்திலையும், உபத்திரவம் நீங்கப்படாட்டாலும், எவ்வளவு தூரம் வேண்டுனாலும் நீங்கப்படாட்டாலும், அவன் தேவனுடைய கிருபையை நம்பிதான் அவன் என்ன செய்வான்? வாழ்வான். எதுக்கு இதை படிச்சு தெரியுமா? இந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு எதுக்கு படிச்சு தெரியுமா? முக்கியமா ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில குணமாற்றம் கட்டாயம் இருக்கும். உண்மையா ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில குணமாற்றம் இல்ல அப்படின்னா என்ன பிரச்சனை? இதை நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கையில ஜெபம் உண்மையா இல்ல, போலியான ஜெபம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் இல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் போனான். சரிங்களா? நம்மளும் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், நம்ம நாவு மாறுதான். நம்ம நாவு இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமே பேசிட்டு வருதான். இன்னும் சுயநலமா இருக்குதா? தன்னலம் உடையதா இருக்குதா? மற்றவங்களுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் நீங்களும் நானும் யோசிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அநேக பாடங்கள் இருக்கு. ஒரு பாடம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, இஃப் யூ நீல் பிஃபோர் காட் யூ ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்ட அப்படின்னா ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்வ? நிற்ப. ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் முன்பாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம பணிந்து நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். சரிங்களா? ஜெபம் இல்லாட்டா வெற்றி கிடையாது. ஜெபம் இல்லாட்டா நம்மகிட்ட அன்பு கிடையாது. ஞானம் வளரும். இப்ப நம்ம வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு அவசியம்? ஜெபம் எவ்வளவு அவசியம்? இந்த தானியல் புஸ்தகம், வெளிப்படுத்தும் புஸ்தகம் நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா அந்த தானியல் புஸ்தகம், வெளிப்படுத்தும் புஸ்தகம் ஜெபத்தையும் வேத வசனத்தை என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. அப்ப தானியல் புஸ்தகத்தை படிக்கும்போது எதுவும் சேர்ந்து வளரணும்? ஜெபமும் சேர்ந்து வளரணும். ஜெபமும் சேர்ந்து வளரல, ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் அந்த உறவு சேர்ந்து வரல, வெறும் அறிவு மாத்திரம் வளருது அப்படின்னா தானியல் புஸ்தகம் படிக்கிறது வேஸ்ட். நம்ம 50 கிளாஸ் வச்சு 100 கிளாஸ் வச்சு, ஆனா தானியலை போல ஒரு ஜெப அனுபவத்தின் வழியா தேவனுடைய குணம் மாறல அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் என்னைக்குமே யூஸ் கிடையாது. எல்லாமே நோட்ஸ்ல தான் இருக்கும். ஆனா குணம் மாறல அப்படின்னா பெரிய பிரச்சனை தான். சரிங்களா? அப்ப தானியலை போல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜெபத்துல நான் நாளுக்கு நாள் ஜெபத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா குணம் மாறுதான்? ஒரு மாற்றம் கேட்கணும். ஆண்டவரே, ஜெபத்தின் வழியாய் ஆண்டவரே குணத்தை செய்ய உதவி செய்யுங்க என்று தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.